நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் தேவன் கொடுத்த வாழ்ப்புக்காக தேவனுக்கு நன்றிகளை நான் நினைக்கிறேன். நாம் வேதத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, இந்த வேதத்திலே நீங்கள் புதிய ஏற்பாடை வாசித்து அதில் இருக்கிற விஷயங்களை அன்றாக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பழைய ஏற்பாடின் வெளிப்பாடுகள் புதிய ஏற்பாடில் இருக்கிறது, அதையும் வாசித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரலோகத்தை குறித்தும் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பரலோகத்தை குறித்தும் இருக்கிறது. இவற்றைகளை நீங்கள் வாசித்து தியானித்து அதற்கு பிற்பாடு தான் பழைய ஏற்பாடை நீங்கள் வாசிக்க வேண்டும். அப்போது தான் உங்களுக்கு நன்றாக புரியும். சரி, முதலாவது நாம் பழைய ஏற்பாடை குறித்து பார்ப்போம். முதல் 5 புத்தகங்களை எழுதினவர் மோசே. அதிலே முதலாவது புத்தகம் ஆதியாகமம், ஜெனசிஸ். அதற்கு பேர் ஏன் ஆதியாகமம் என்று வைத்தார்கள் என்று பார்த்தா, மோசே அவர்கள் வைக்கவில்லை, பின்னாடி வந்தவர்கள் அதற்கு ஜெனிசிஸ் என்று வைத்தார்கள், ஆதியாகமம் என்று பெயர் வைத்தார்கள். அந்த ஆதியாகமம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே சுமார் 1400 1600 வருஷம் காலத்திலே எழுதப்பட்டது. அந்த 5 புத்தகங்களும். பிரியமானவர்களே, ஆதியாகமம், ஆதி, ஜெனசிஸ் என்றால் கிரியேஷன். தேவன் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் எப்படி உருவாக்கினார், எப்படி உண்டு பண்ணினார், எப்படி படைத்தார், மனிதர்களை எப்படி படைத்தார் என்பதை குறித்து வெளிப்பாடு தான் ஆதியாகமம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அங்கே தேவன் இருக்கிறார், பிதா இருக்கிறார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அங்கே பரிசுத்த ஆவியும் இருக்கிறது. இப்போ பிதாவும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்பாடு எங்கே இருக்குது என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருக்கிறது. என்னவென்று, ஆதாமும் ஏவாளும் தேவன் பேச்சை மீறினபடியால் இங்கே பாவத்துக்குள்ள விழுந்தார். அப்போ சபிக்கிறார் தேவன், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ஸ்திரீயின் வித்து யாரு? அன்றாக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அங்கே இயேசு கிறிஸ்து என்று சொல்லவில்லை, வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதையானது எப்படி தன்னை அழித்து கொண்டு பூமியிலே செடியாக வளர்ந்து மரமாக வளர்ந்து கனி கொடுக்கிறதோ, அப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகம் போயிருக்கிறார். அங்கே வித்து என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்கிறது. அப்போது 3 பேரும் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னொரு வெளிப்பாடு யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணுகிறார்கள். இந்த உலகத்தை அவர்கள் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் மனிதர்களையும் மனிதனையும் 3 பேரும் சேர்ந்து தான் படைக்கிறார்கள் வார்த்தையினால். அது எப்படி படைத்தார்கள்?
என்னென்ன செய்தார்கள் என்று வெளிப்பாடு கொடுக்கவில்லை. ஆக கடவுது என்று சொன்னால் ஆயிற்று, அவ்வளோதான். பிரியமானவர்களே, அப்போது தேவனும் பரிசுத்த ஆவியானும் அன்றாகிய இயேசு கிறிஸ்துவும் 3 பேர் சேர்ந்து தான் உலகத்தை சிருஷ்டிக்கிறார்கள். இன்னும் வரும் நாட்களிலே இன்னும் ஆழமான சத்தியங்களை தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.